ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாசமாகவே ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த சபைக்கு ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஒருவரும் வெறுமையாக திரும்பக்கூடாது ஆண்டவரை. அப்பா இந்த சபை நிரம்பி அப்பா இந்த சபை நிரம்பி வெளியே எங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல இடத்தை தருவிடு ஆண்டவரை. அப்பா இந்த சபைக்காக ஆண்டவரை ராஜாவே எல்லா ஆத்துமாக ஆண்டவர் என்ன விஷயம் இது போட்டு வராங்க எதுவும் தெரியாது ஆண்டவர். அப்பா மனுஷன் முகத்தை பார்க்குற இருதயத்தை பார்க்குற தேவனே அப்பா ஆசீர்வதியும் ஆண்டவர். ஒரு விரும்பியை திரும்பக்கூடாது ஆண்டவர். எங்கள் சபை நிரம்பி வழி ஏற்றுக்கிட்டு நாம் சொல்கிறோம். காலங்கள் கடந்து போனதே என் இசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே. உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. காலங்கள் கடந்து போனதே என் இசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே. உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. பரலோகராஜனி பார்ப்போற்றும் தேவனி, பரலோகராஜனி பார்ப்போற்றும் தேவனி, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் என் ஏசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் இந்த பாவினா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே என் இசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே. உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. நீ சிந்திய ரத்தத்தினால் தூய்மையாகினீர், நீ பட்ட காயத்தினால் குணமாகினீர். நீ சிந்திய ரத்தத்தினால் தூய்மையாகினீர், நீ பட்ட காயத்தினால் குணமாகினீர். மன்னிக்கும் தேவனே நீதி சொல்லும் ராஜனே, மன்னிக்கும் தேவனே நீதி சொல்லும் ராஜனே, இனிமேலும் உம்மை விட மாட்டேன் என் இசையா, இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே என் இசையா, உம்மை தெரிந்து கொள்ளாமல் நேரம் வீணானதே. உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்வு வீணானதே. யாரும் இல்லை எனக்கு இந்த உலகத்திலே, அதரவ யாரும் இல்லை எனக்கு இந்த உலகத்திலே. உம்மை பற்றி கேள்விப்பட்டே உடன் நதியாய் கோடி வந்தேன், உம்மை பற்றி கேள்விப்பட்டே உடன் நதியாய் கோடி வந்தேன். ஏற்றுக்கொள்ளும் ஐயா, மன்னித்தே ஏற்றுக்கொள்ளும் ஐயா, சேர்த்துக்கொள்ளும் ஐயா, சபையில் சேர்த்துக்கொள்ளும் ஐயா. ஏற்றுக்கொள்ளும் ஐயா, மன்னித்தே ஏற்றுக்கொள்ளும் ஐயா, சேர்த்துக்கொள்ளும் ஐயா, சபையில் சேர்த்துக்கொள்ளும் ஐயா. தனிமையில் நானும் தள்ளப்பட்டேனே, உறவுகளால் நான் ஒதுக்கப்பட்டேனே. தனிமையில் நானும் தள்ளப்பட்டேனே, உறவுகளால் நான் ஒதுக்கப்பட்டேனே. கண்டனத்தினாலே கண்கள் இருளடைந்து போனதே, பலனற்ற என் சரீரம் சோர்வடைந்து போனதே. கலங்கி தவித்தேன் காப்பாற்றிடுவீர், வருந்தி அழைத்தேன் எனக்கு வழி காட்டிடுவீர். கலங்கி தவித்தேன் காப்பாற்றிடுவீர், வருந்தி அழைத்தேன் எனக்கு வழி காட்டிடுவீர். ஏற்றுக்கொள்ளும் ஐயா, மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஐயா, சேர்த்துக்கொள்ளும் ஐயா, சபையில் சேர்த்துக்கொள்ளும் ஐயா. இயேசுவே எனக்கு இன்று யாரும் இல்லை, இயேசுவே எனக்கு இன்று யாருமே இல்லை. உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன், உம்மை தேடியே ஓடி வருகிறேன். பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடக்கும் இயேசுவே. இயேசுவே எனக்கு இன்று யாருமே இல்லை, இயேசுவே
கவலை என்னில் பெருகும் போது கலங்கி போகின்றேன். வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகின்றேன். கவலை என்னில் பெருகும் போது கலங்கி போகின்றேன். வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகின்றேன். யாரும் இல்லை கேட்கிட, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை கேட்கிட, யாரும் இல்லை உதவிட. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, இயேசுவே எனக்கு யாருமே இல்லை. இயேசுவே எனக்கு யாருமே இல்லை. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் இந்த தியான வேலைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் விதைக்கும் அற்புதங்களை குறித்து தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல்ல ஒரு வசனத்தை வாசிப்போம். யோபு புஸ்தகத்தில் 19வது அதிகாரம் 25வது வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். யோபு பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொல்கிறார். இன்றைக்கும் நம்முடைய மீட்பர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். நாம் இதை மனதில் வைத்து ஜெபம் செய்து இன்றைக்குரிய வேத தியானத்தை நாம் வாசிப்போம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள ராஜா, எங்கள் மத்தியில் நீர் உலாவுகிறீர், அதற்காக நன்றி ஆண்டவர். இதை இப்பொழுது கூட உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் பேசப் போகிறீர், அதற்காக நன்றி. கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் நீர் இந்த விதைகளை விதைத்து 30, 60, 100 பெருகும்படிக்கு உம்மை அறிகிற அறிவிலே எங்களை வளர்ப்பீராக. ஒருவருக்கே துதி கனம் மகிமை யாவற்றையும் ஏறெடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் தொடர்ச்சியாக விதைப்பு மறுப்புங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, சென்ற பகுதியில் நம்ம மகிழ்ச்சியின் காலம் அப்படிங்கிறத பார்த்தோம். இயேசு என்னும் மருந்து, அதை குறித்து பார்க்குறோம். இப்போ நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம்னா, இது சிநேகிதத்தின் காலம். ஏன்னா மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க மகிழ்ச்சியில் அப்படியே அவர் யாருங்கிறத மறந்துடக்கூடாது. இயேசு நம்மோடு உறவாட விரும்புகிறார், அவர் நம்முடைய சிநேகிதராக இருக்க விரும்புகிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சிநேகிதம்னா என்ன? நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்டு அப்படின்னா என்னென்னா, இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, யாரை வேணாலும் ஃப்ரெண்டுன்றாங்க. போகிறவங்க வரவங்க அவங்க நம்ம ஃப்ரெண்டு, இவங்க நம்ம ஃப்ரெண்டு அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாது பாருங்கள். ஃப்ரெண்டுனா அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது, ஒரு அர்த்தம் இருக்குது, வேதத்தின்படியும் இருக்குது, உலகத்துலையும் சொல்கிறாங்க பாருங்கள். ஃப்ரெண்டுனா இப்படி இருக்கணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா யாரை வேணாலும் பெஸ்ட்டு அப்படியெல்லாம் சொல்ல முடியாது பாருங்கள். உண்மையான சிநேகிதர் என்னன்னா, அவனுடைய தங்கை என்னோட தங்கை, அவனுடைய அம்மா அப்பா என்னுடைய அம்மா அப்பா, இப்படி ஒரு குடும்பம், அந்த ஐக்கியம், அந்த பாண்டிங்கில் இருப்பாங்க பாருங்கள். அதுதான் வேதத்தின்படி கிரேக்க மொழியில் என்ன சொல்கிறாங்க, அது ஃபிலியோ அப்படிங்கிற அந்த வார்த்தை வருது. அப்போ நம்ம புரிந்து கொள்ளணும், நட்புங்கிறது, அந்த சிநேகிதம்ங்கிறது ஒரு உறவு, அந்த ஐக்கியத்துக்குள்ளே தேவன் நம்மளை அழைக்கிறார். அதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாரு, நம்ம கூட சிநேகிதம் பண்ண விரும்புகிறாரு. இந்த சிநேகிதரோடு நம்ம உறவாடுகிறோமா? உண்மையான ஃப்ரெண்டாக அவர் இருக்கிறாரு. அதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் 15வது அதிகாரத்தில் 13 to 15 வாசி பார்த்தீங்கன்னா, அவர் சில காரியங்களை நம்மளுக்கு சொல்லித்தராப்பாங்க. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அப்போது அவர் ஒருவர்கிட்டையும் இந்த அன்பு இல்லை அப்படிங்கிற சொல்கிறார். என்னது அந்த சிநேகிதம்ங்கிறது? அவ்வளோ ஒரு விலை மதிப்பு உயர்ந்தது. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன். அப்போ பாருங்கள், தன்னுடைய சிநேகிதர்களுக்கு அவர் ரகசியங்களை சொல்லித்தரவராக இருக்கிறாரு. அதனால நம்ம புரிந்து கொள்ளணும், அவரோட சிநேகிதம் வைத்திருக்கிறோமா, இனிமேல் என்ன பண்ணுங்க, அவரோடு கூட சிநேகிதம் பாராட்ட நீங்கள் விரும்பணும். ஏன் அப்படின்னா, யோபு புஸ்தகத்தில் நீங்கள் 13வது அதிகாரம் 15 வாசி பார்த்தீங்கன்னா, அவர் என்னை கொன்னே பட்டான்னு அவருக்காக நிற்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சிநேகம் யோபுவுக்கு தேவனோடு கூட இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். யோபு 29:4 வாசி பார்த்தீங்கன்னா, என்னுடைய கூடாரத்தின் மேலே அவருடைய ரகசியங்கள் இருந்தது. அப்போ ஆண்டவரும் யோபுவும் ரொம்ப சந்திச்சுக்கிறாங்க, பேசுகிறாங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் யோபு ரொம்ப துன்பப்பட்டார், அதையும் நம்ம பார்க்குறோம். அப்போது சிநேகிதராக இருக்கிறதுனால துன்பமே வராதுன்னு இல்லை, சில துன்பங்கள் மத்தியிலும் தேவன் எப்படிப்பட்டவர்னு உணர்ந்து கொண்டால் நாம் அளவற்ற ஆசீர்வாதத்தை நோக்கி போக முடியுங்கிறத புரிந்து கொள்ளணும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்போது இது என்ன காலம்? சிநேகிதத்தின் காலம்.
வெறும் மகிழ்ச்சியாக இருந்துட்டு மகிழ்ச்சியில் ஆண்டவரை மறந்துட்டு போயிடக்கூடாது. அவரோடு கூட சிநேகிதம் பாராட்ட வேண்டும். ஏன்னா நம்மளோடு பேசி பழக விரும்புகிற ஒரு உயிருள்ள மீட்பர் நம்ம கூட இருக்கிறாரு. அந்த அன்பை நம்ம புரிந்து கொண்டு அவரோடு கூட பேசணும். அதுக்கு பேர் தான் ஜெபம்னு சொல்கிறோம். அப்போது ஜெபம்ங்கிறது நம்ம அவரோடு கூட பேசுதல், அவரோடு கூட உறவாடுதல், அவர் கூட கான்வர்சேஷன், அவர் கூட ஒரு உறவு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம் தேவனோடு கூட அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். சென்ற பகுதியில் நம்ம பார்த்தோம், தசம பாகம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வீட்டில் கொண்டு வந்து நம்மளை மகிழ பண்ணுகிறார் அப்படின்னு பார்த்தோம். அது நம்ம ஏசாயா புஸ்தகத்தில் 56:7 வாசித்தோம் இல்லையா. சில பேர் இதை எப்படி வியாக்கியானம் பண்ணிடுறாங்கங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தானியேல் புஸ்தகத்தில் நம்ம 9வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை வச்சு தான் இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, இது வந்து ஒரு சரியான இது கிடையாது அப்படின்றாங்க. 27வது வசனம் நான் வாசிக்கவே விரும்புகிறேன். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவார். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவங்க தீர்மானம் சொல்லி, அதாவது இந்த இடத்துல பலி காணிக்கை அப்படிங்கிற வார்த்தை வருது. இதெல்லாம் ஒழிய பண்ணுவார் இயேசு கிறிஸ்து வந்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம புரிந்து கொள்ளணும், ஆண்டவரோட சிநேகிதமாக இருக்கிறோம். நான் தசமபாகம் காணிக்கை தர மாட்டேன், கர்த்தர் சொன்னதை செய்ய மாட்டேன், அவருடைய சித்தத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு இருந்தால் அங்கே என்ன நடக்குது நம்ம புரிந்து கொள்ளணும். ஏசாயா 56:7 ஏற்கனவே சென்ற பகுதியில் வாசிக்கும் பொழுது நம்ம என்ன பார்த்தோம், அந்த இடத்துல நீங்கள் வார்த்தைகளை கவனிக்கணும். இது சிங்குலராக இருக்காது, ப்ளூரலாக இருக்கும். காணிக்கைகள், தசம பாகங்கள், அதாவது உன்னுடைய பலிகள், உன்னுடைய காணிக்கைகளை கொண்டு வா அப்படின்றாங்க. அப்போ நம்ம புரிந்து கொள்ளணும், சர்வாங்க தகன பலிகள், உன்னுடைய பலிகள் இருக்குது. இந்த இடத்துல பலி அப்படின்னு சிங்குலரில் இருக்குது, ஒத்த வார்த்தையில் இருக்குது பாருங்கள். அப்போ பலிங்கிறது இங்கே இயேசுவை லிட்ரலாக குறிக்குது. இயேசு தான், இயேசுங்கிற பலியை குறிக்குதே தவிர நீ தசம பாகம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத குறிக்கவே இல்லை. இதை தவறாக புரிந்து கொள்கிறாங்க. அதனால தான் நம்ம புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் தன்னுடைய வீட்டில் மகிழ பண்ணுவார்னா அவருக்குரிய தசம பாகங்கள், அவருக்குரிய காணிக்கைகள்லாம் கரெக்டாக கொண்டு வந்து கொடுக்கும்பொழுது அவருடைய சித்தத்தையே செய்யணும். ஏன்னா அவருடைய நண்பராக நம்ம இருக்கிறோம். அதுதான் அவர் யோவான் 15 நம்ம வாசித்தோம் இல்லையா. அப்போ அவருடைய ஃப்ரெண்டுன்னு நம்மளை அழைக்கும் பொழுது அவரோடு கூட உறவாடுகிறோம். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளுக்குள்ளே இருக்குது. அந்த உறவு என்ன பண்ணுது, அவருக்காக உயிரையும் கொடுக்குற அளவுக்கு அந்த உறவு இருக்குது. அதுதான் நம்ம யூதாசத்தை கூட அவர் சொல்லும் போது என்ன பண்ணுறாரு, அவர் அந்த திருவிருந்து எடுக்கும்போது கூட போப்பா சீக்கிரமாக போய் செய், நான் உனக்காக ஜீவனை கொடுக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறார். ஆனால் அவன் தவறான முடிவுக்கு போயிட்டான். நாம் இன்னைக்கு எப்படி இதை எடுத்துக்கொள்ளணும், கர்த்தர் எனக்காக ஜீவனையே கொடுத்துருக்கிறார், ஒரு நண்பராக எனக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார்னா அவர் வார்த்தையை நான் கேட்பேன், அவருக்கு கீழ்ப்படிவேன், அவரோடு கூட உறவு கொள்வேன் அப்படின்னு அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது யோபுக்கு என்ன நடந்ததோ அதை விட நமக்கும் அதிகமாக நடக்குது. ஏன்னா யாக்கோபு 5:11 சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, யோபின் பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கர்த்தருடைய செயலின் முடிவை பாருங்கள். அவர் என்ன பண்ணார், யோபு இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும் தன்னுடைய சிநேகிதரை விட்டு கொடுக்கல, நான் கொண்டு போட்டாலும் அவருக்காக வாழ்வேன்னு சொல்லும்பொழுது கர்த்தர் அவனை 2 தனையாக ஆசீர்வதித்தான்னு பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம அளவற்ற ஆசீர்வாதத்தில் வாழணும்னு விரும்பினா பத்தாது, அவர் சொல்படி அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியும் போது, அவர் சொல்கிறதெல்லாம் செய்யும்போது, துன்பத்தின் மத்தியிலும் நாம் இந்த சிநேகிதத்தின் காலத்தில் வாழும்போது நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் செத்து போயிடல, உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்து உங்களை திரும்பவும் மீட்டெடுக்க வல்லவராக இருக்கிறார். இதை விளங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் ஆசீர்வாதத்தில் வாழ முடியும். நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வருகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எப்பேற்பட்ட தயவுள்ள சிநேகிதன் எங்களோடு கூட இருக்கிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி கர்த்தாவே, அற்புதமான மீட்பர் இன்றைக்கும் உயிரோடு இருந்து எங்களுடைய துன்பமான காலத்திலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பயணிக்கிறவராக இருக்கிறது. எங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் நீர் புரிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறது. எங்கள் மனநிலையை நீர் உணர்கிற நல்ல நண்பனாக, நல்ல தோழனாக, நல்ல சிநேகிதனாக இருக்கிறது. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் நீர் நண்பனாக இருக்கிறது. அவர்கள் உமக்காக வாழ்ந்து உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற நீர் கிருபை பாராட்டுவீராக. இவர்களை அளவற்ற ஆசீர்வாதத்திலே நீரே நிறுத்தும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுள்ள ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும் நம்மோடு கூடவே இருப்பதாக. ஆமென்.